அது இப்போ நான் நடுவில் உங்களுக்கு கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன், ஒன்றும் கவலைப்படக்கூடாது. அதை தான் நான் கல்லூரியில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நானே கேள்வி கேட்பேன். நான் எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்னு கேவேன். அவர் தானே 10 வருஷமாக படிக்கிறாரு. நல்ல பாட்டாக இருக்கும், யார் எழுதுனான்னு தெரியாது. தன்னிலவு தேனிரைக்கே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு படித்தால் மட்டும் போதுமால வரக்கூடிய பாட்டு. நான் உண்மையிலேயே கவலைப்பட்டது எப்போ தெரியுங்களா? தில்லானா மோகனாம்பாள் கதை ஆனந்த விடலில் வந்தபோது கொத்தமங்கலம் சுப்பு எழுதுகிறாரு. அந்த கதையை படிக்கிறப்ப அந்தந்த இடத்துல இசைக்கான குறிப்புகளோடு எழுதுகிறாரு. என்னால் அதை உள்வாங்க முடியலை. அது துரித நடைங்கிறார், தீர்மானம் அப்படிங்கிறார். நான் ஒரு நாள் என்னுடைய நண்பர் கமலஹாசன்கிட்ட கேட்டேன், இந்த தீர்மானம் சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த வாத்தியத்துலேயும் பாட்டிலையும் முடிக்க போகிறப்ப 3 தடவை இது பண்ணி முடிப்பாங்க. டம் 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 அப்படி முடித்தாங்கன்னா அதுக்கு பேர் தீர்மானமா. அதை தான் நம்ம தீர்மானம் போட்டார்கள் அப்படிலாம் சொல்கிறோம்ல, முடிவு செய்தார்கள்னு அர்த்தமா. அது சங்கீத பாஷையில் அதுக்கு பேர் தீர்மானம்னு பேரான். இப்போ இந்த தன்னிலவு தேனிரைக்கேங்கிற அந்த பாட்டு அவ்வளவு அருமையான பாட்டுங்க. அந்த பாட்டை கேட்குறப்பையும் இந்த புஸ்தகத்தை படிக்கிறப்பையும் நமக்கு இசை தெரியாமல் போச்சேன்னு நான் கவலைப்பட்டிருக்கேன். பேர் தான் ஞானசம்பந்தன், இசை தெரியாது. பாட தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய வசதி தெரியுங்களா? காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசைதனை பாம்பறியும் நாம் பாரதி. ஏன்னா கல்லாதவரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இசைக்கு உண்டு. அந்த பாட்டோட ஓசை அப்படி நம்மளை ஈர்க்கும். இப்போ இந்த பாட்டு எழுதினவர் யாருன்னு கேட்டால், இது இன்னொரு பாட்டு சொல்கிறார். அது இப்போ தெரிஞ்சால், கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் தொடர்ந்து விடு, எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதில் ஒரு வரி வருங்க, நான் அடிக்கடி அந்த பாட்டை வரியை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கற்றவன் கலங்குதல் அழகாமோ அப்படின்னு அதில் ஒரு வார்த்தை வரும். எந்த துன்பம் வருகிற போதும் ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார்ங்கிறார் திருவள்ளுவர். சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவோர் யார் என்று கேட்டால், ஊழி பெயரினும், இந்த உலகமே அழிஞ்சா கூட அசையாமல் நிற்கக்கூடிய ஆற்றல் எவனுக்கு இருக்கோ அவன் தான் பெருமை உடையவன். அதுதான் பெருமை. அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கற்றவன் கலங்குதல் அழகாமோ. ஒன்றும் இல்லை, கதைப்படி தம்பி வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு அண்ணன் போயிருப்பார். சிவாஜி தான் அண்ணன், தம்பி ஜெமினி. அன்னைக்கு பார்த்து ஒரு 10,000 ரூபா திருட்டு போயிடும். தம்பி பாலாஜி இல்லை, அது படித்தால் மட்டும் போதுமா? இது பந்தபாசம் பந்தபாசம் இல்லை, ஓரளவுக்கு வர்றாரு. சொன்னார்ல, இருக்கட்டும். படித்தால் மட்டும் போதுமா? அண்ணன் தம்பி இதுலேயும் வருவாங்க. இதில் தம்பி ஜெமினி கணேசன், சிவாஜி அண்ணன். அவர் வந்தன்னைக்கு பார்த்து பணம் காண போயிடும். இவருக்கு வேலை போயிடும். தம்பிக்கு வேலை போகுதுன்னா நாளை கழிச்சுக்குள்ளே பணம் கட்டு, இல்லைன்னா அவன் வேலை போயிடும். இப்போது அண்ணன் தான் எடுத்திருப்பாரோன்னு சந்தேகம் வர்றப்ப அண்ணனே அவர் அந்த சந்தேகத்தை பற்றிலாம் தெரியாமல், ஏன்டா தம்பி கவலைப்படாதடா அப்படின்ட்டு, கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு அப்படின்னா அவர் ஆறுதல் சொல்லி பாடுவாருங்க. அவர் ஆறுதல் சொல்லி பாடுவார், இவர் சந்தேகப்பட்டு பாடுவார். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இந்த உலகத்தில் உண்மை எது பொய் எதுன்னு தெரில, நீ எடுத்துகிட்டு நீ கூட இப்படி பாடுறேடான்னு உள்ளுக்குள்ளே வச்சு பாடுவார். இந்த பாட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எழுதினவர் யாருன்னா, நம்ம வழக்கமாக கண்ணாசன் மாயவநாதன் என்ற ஒரு கவிஞர். மாயவநாதன் அவங்க ஊர் எங்கன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலிக்கு போகிற வழியில், அதாவது தென்காசியிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிற வழியில் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊருக்கே நான் போயிருந்தேன். மாயவநாதனை பற்றி கூட பேசினேன், யாருக்கும் தெரியல. அதுதான் ஆச்சரியம். அதே மாதிரி மறக்க முடியாத நான் அந்த அமெரிக்காவில் சொன்ன விஷயம் என்னென்னா, பாபநாசம் சிவன் முதல் விஜய் வரை அப்படின்னு பேச சொன்னாங்க. நான் பேசினேன். பாபநாசம் சிவன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் உண்மையை சொல்கிறாருந்தா வாமனன். இந்த புத்தகம் எல்லோரும் முடிஞ்சால் பாருங்கள், நான் விற்பனைக்காக சொல்லலை.
வாமனன்னு திரை இசை அலைகள்னு மணிவாசகர் பதிப்பத்தில் வெளியிட்டிருக்காங்க. 5 தொகுதி, 5 தொகுதியும் வாங்கிட்டேன். 2000 ரூபா. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இல்லை, எதுக்கு சொல்கிறேன், இவர் முதல்ல ஹிண்டு பத்திரிகையில் இருந்தார். இவர் தொலைக்காட்சியில் இருந்தார், படம் எடுத்தார், எல்லாம் பண்ணார். அவ்வளவு அருமையாக அந்த புத்தகத்தில் செய்திகள் வச்சுருக்கார். திரைப்படம் பற்றிய செய்தி பார்க்குறோன்னா இதில் எல்லா செய்தியும் இருக்குது. இதில் இப்போ இந்த விஷயத்தை பூரா சொல்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னும் பின்னுமான செய்திகள் சொல்லணும். பாவநாசம் சிவனை பற்றி சொல்கிறப்ப ஊரும் பாவநாசம் இல்லை, பேரும் சிவன் இல்லை, அப்படி தான் ஆரம்பிப்பார். பாவநாச சிவன் யார் தெரியுங்களா? உண்மையிலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய மாமனார். விஎன் ஜானகி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பெரியப்பா. இங்கே பாலக்காடு பக்கத்தில் தான் அவங்க ஊர். குழல் மன்னம் அந்த ஊர் பேர். அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது. நான் ஒரு முறை இங்கே போயிருந்தேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நாங்கள் போயிட்டு வந்த ஒரு வாரத்தில் எம்ஜிஆர் அமெரிக்காவிலேருந்து உடம்பு சௌரியமாகி அந்த கோயிலுக்கு போகிறாரு. என்ன, இந்த அம்மா ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருந்துருக்கு தான் சொந்த ஊரில். தன்னுடைய கணவருக்காக ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்கு. அந்த ஊர் தான் இவங்க ஊர். பாவநாச சிவனுடைய ஊர் அந்த ஊர் குழல் மன்னம். ஆனால் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஜனை பாடல்கள் பாடலில் வல்லவரான். தமிழ் திரையுலகனுடைய முதல் பாடலாசிரியர், முதல் இசையமைப்பாளர், முதல் அந்த பாடலும் பாடிக்கிட்டே நடிக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு கேட்டால் பாவநாசன் சிவன் தான். தியாகராஜ பாவதருடைய பெரும் புகழுக்கு காரணம் அவருடைய பாடல் தான். யாருடைய பாடல்? பாவநாச சிவனுடைய பாடல். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான், அனிருத் வரைக்கும் இருக்கிறப்ப கச்சேரியில் இசையமைக்கிறப்ப, பழைய காலத்தில் இசையமைக்கிறதா இருந்தால் கதாநாயகன், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், அதே போல் கவிஞர், இத்தனை பேர் உட்கார்ந்து தான் இசையமைப்பாங்களாம். இப்போ டியூன் போட்டு கவிஞர்கிட்ட கொடுத்தா அவர் காதில் போட்டு பாட்டு எழுதி கொடுக்குறாரு. பாட்டு எழுதி கொடுத்தா பாடுறவர் தனியாக பாடுறாரு. இசையமைக்கலாம் யாரும் மாட்டாங்க. என்னென்ன இசைக்கோர்வை சேர்க்கப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. கண்ணோடு காண்பதெல்லாம்ங்கிற ஜீன்ஸில் வர்ற பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் நாதஸ்வரம் வாசிக்க வந்தவர், இந்த தவில் வாசிக்க வந்தவருக்கு யாருக்கு வாசிக்கிறோம்னே தெரியாதான். அதே மாதிரி பாடின நித்யஸ்ரீ மகாதேவனுக்கு அதில் தவில் வருதுன்னே தெரியாதான் இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. அன்றைக்கி மொத்தமாக உட்காந்து வாசித்தாங்க. இது என்ன பெரிய விஷயம். இதை காட்டில் ஒன்று இருக்குது சிறப்பாக. என்ன தெரியுங்களா? ரெக்கார்டிங்கை பதிவு பண்ண முடியாதனால தியாகராஜ பாகவதர் பாடிக்கிட்டே போகிறாருன்னு வைங்களேன், பின்னாடி ஒரு வண்டியில் வாசிக்கிட்டே போவாங்களாம். கேமராவுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு அதை 2 பேர் கயிறில் இழுத்துக்கிட்டே போவாங்களாம் பின்னாடி உட்காந்து. இதில் கொஞ்சம் பின்னாடி வண்டி போயிடுச்சுன்னா, வண்டி போயிடுச்சு அப்படிமாயலாம். அப்புறம் திருப்பி நிப்பாட்டி அவரை மெதுவாக நடக்க சொல்லி அவர் பாடிக்கிட்டே போகணும். பின்னாடி வாசி, அதுக்கு ஒரு மைக்கு, இதுக்கு ஒரு மைக்கு. நீங்கள் பழைய படங்களில் பாருங்கள், டப்பிங் கிடையாது. டப்பிங்னா என்னன்னா, இப்போ கோவிலில் குழப்ப வைத்து பூசாரியை தாக்கினேன், கோவில் கொடியோ, அந்த அவ்வளவு நீண்ட வசனம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பேசுனது. இப்போ அப்படியெல்லாம் பேச முடியாது. நான் விருமாண்டி படம் நடிக்கிற போது கதை வசனம் அவர் எழுதுகிறாரு, நான் தான் கூட இருந்து எழுதுகிறேன். ஷூட்டிங் நடக்குது, சொல்கிறாரு, நான் மேலே நிற்கிறேன், இந்த பக்கம் இவர் பசுபதி, நெப்போலியன் எல்லோரும் நிற்கிறாங்க, கீழே மாடு நிற்கிது, திட்டிவாசல் மாடு நிற்கிது. 300 பேர் மாடு பிடிக்கிறவங்க, 400 மாடு. நான் என் கையில் மைக்கு. கமல் தான் டைரக்டர். அவர் சொல்கிறாரு, அந்த 13வது சீன் பேசுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு தான் ஒன்றே, நம்ம ஒன்றும் இல்லை, சொந்த வசனம் தானே, ஏய் மாட்டை பிடிக்காத, நமக்கும் போகாத, வராது, இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அதில் ஒருத்தர் சொல்கிறேன், இவர் இப்படி தள்ளி விட்டால் கொம்புல போய் விழுவார்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது என் காதில் விழுகுது. இதோடு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நம்ம வேலை முடிஞ்சுன்னு வந்துட்டேன். அப்புறம் தாங்க சோதனையே இருந்துச்சு. என்னென்னா, பேசின அந்த இதுக்கு நம்ம போய் நம்ம வாய்ஸ் கொடுக்கணும். அதுதான் டப்பிங். நான் பேசுனதுக்கே நான் போய் பேசணும். அதில் லிப் மூமெண்ட்டுக்கு ஏற்றபடி பேசணும். அப்பாடி, இந்த பக்கம் கமலஹாசன் சார், இந்த பக்கம் சந்தான பாரதி, இப்படி துப்பாக்கி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே பேசணும்.
பார்த்தோன்னே போயிடுது, அது நான் பேச முடியல. பட்ட பாடு இருக்கு பாருங்க, 6 மணி நேரம் என்னை கதவை போட்டுக்கிட்டு வெளியே விட மாட்டோங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஓரளவுக்கு நான் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னால் நடிக்க முடியுதுன்னு சொன்னால், பேச முடியுதுன்னா, அப்போ என்னென்னா பாடி கொடுத்து வாயை சேர்க்கிறது ஒரு வகை, பேசி கொடுத்துட்டு அதுக்கு போய் பேசுகிறது ஒரு வகை. இது டப்பிங். பாட்டை முதல்ல என்ன செய்வாங்கன்னா, இப்படி தான் அவர் என்ன பண்ணுவார்னா தானே இசையமைச்சு பாடுவாராம். அதில் 14 படம் நடித்த முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் 10 படம் தாங்க ஓடிச்சு, 4 படம் ஓடலை. தியாகராஜ பாகவதர் அவருடைய 14 படம். ஆனால் அவர் எப்படி சூப்பர் ஸ்டார் தெரியுங்களா? அவர் ஒரு ரயிலில் போகிறாருன்னா 10,000 மக்கள் அந்த ரயிலை கும்பிடுவானா. இதில் தான் அவர் போகிறாருன்னு. தஞ்சாவூரில் ஒரு பண்ணையார் என்ன செய்வாராம், அவரை கூப்பிட்டு தான் வீட்டில் ஒரு புது தந்தத்திலான சீப்பு வாங்கி அவர் தலையில் அப்படி சீவை சொல்லி கொடுத்து அதை வீட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டு வரான். அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டால் தியாகராஜ பாகவதர். காரணம் அவருடைய பாட்டு. அந்த பாட்டு இன்றைக்கி நீங்கள் போட்டு கேட்டு பாருங்க. அதான் பூமியில் மாநின்ற ஜென்மம் எடுத்தும் ஓர் புண்ணியமின்றி விலங்குகள் போல்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த குரல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். அதான் ஆச்சரியம். பாகவதருடைய குரல் எப்படி இருக்கும்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிறகு அந்த இடத்த பிடிச்ச ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஆர் மகாலிங்கம் தான். உச்சஸ்தாய்க்கெல்லாம் போக முடியாதுங்க, சாதாரணம் இல்லை. பாட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் மேலே போகிற போது அவ்வளோ கஷ்டம் வரும். நம்ம மகாராஜபுரம் சந்தான அவருடைய தந்தையார் விஸ்வநாதையரை பற்றி சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரா, அண்ணா தொண்டை கட்டிருக்கே எப்படி பாட போகிறீங்கன்னு கேட்பாங்களாம். சாரீரம் ஒத்துழைக்காத போது சரீரம் ஒத்துழைக்கும் அப்படின்பாராம். அப்படின்னா என்ன தெரியுதா? குரல் ஒத்துழைக்காத போது உச்சஸ்தாயில் கையை காட்டிட்டு வரான் அப்படியும் பாரான். கீழே இருக்கவங்க பாடுறாருன்னே நம்புவாங்களாம். உச்சத்தில் போயிட்டாரு, பாட்டே கேட்கலை. அவருடைய அந்த சங்கீத சம்பந்தமான ஜோக்கள் ஒரு புஸ்தகம் இருக்குங்க, படித்து பாருங்களேன். அவர் ஒரு ஊருக்கு பாட போயிருந்த போது அந்த கூட இது வாசிக்கிற மிருதங்கம் வாசிக்கிறவர் வரல. அப்புறம் உள்ளூர் பையனை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கச்சேரி முடிஞ்சிச்சு. உள்ளூர்காரங்களாம் பெருமையாக கேட்டிருக்காங்க, எங்கள் பையன் எப்படி வாச்சாருன்னு. 2 பாட்டுக்கு என் பாட்டுக்கு வாச்சார், அப்புறம் அவர் பாட்டுக்கு வாச்சார். அதே மாதிரி கேட்பாங்களாம், எப்படி அவங்கெல்லாம் பாம்பேக்கு போகிறாங்க, இப்போ இலங்கைக்கு போகிறாங்க, நீங்களாம் ஒன்றும் கச்சேரிக்கு இப்படி ஒன்றும் விமானத்தில் போகிறது இல்லையான்னு கேட்டிருக்காங்க. உடனே அவர் சொன்னாராம், நான் ஒன்றும் கச்சேரி வேணும்னு ஆளாக பறக்க மாட்டேன் அப்படின்பாரான். உண்மையிலே ஆளானா என்ன தெரியுங்களா? அது ஒரு பறவைங்க, கடல் பறவை. அது உட்காராமலே பறந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் அதுக்கு ஆளா பறவைன்னு பேர். நம்ம ஆளா பறக்கிறாண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, பொருள் அதுதான். இப்போ இவர் சொல்கிற மாதிரி அந்த அந்த உச்சஸ்தாயில் பாடுறதுனா சாதாரணம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு கூட்டணி, தியாகராஜ பாகவதர், டிஆர் ராஜகுமாரி, என்எஸ் கிருஷ்ணன், ஜி ராமநாதையர், இவங்க இருந்துட்டா அந்த படம் வெற்றி. நான் ஒரு தடவை மதுரையில் ஜி ராமநாதையரை பற்றி பேசினேங்க, ஒரு மணி நேரம். 80 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அதிகமாக வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அத்தனை பேர் அவருடைய ரசிகர்கள். ஜி ராமநாதையருடைய பாடலுக்கு இணையாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையான சங்கீதத்தை எளிமைப்படுத்தி கொடுப்பார். ஒரு தடவை செம்பை வைத்தியநாத பாகவதர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரயிலில் இறங்கி அந்த காலத்தில் ரிக்ஷாவை ஆள் இழுத்துட்டு போவாங்க, அதில் ஏறி உட்காந்து அங்கே மியூசிக் அகாடமி போ அப்படின்னு இருக்காரு. அந்த இழுத்துக்கிட்டே ஓடினவன் ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டே ஓடிருக்கான். நிறுத்து 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 அப்படின்ட்டு, இந்த பாட்டு என்ன பாடின அப்படின்னு. இல்லை, இப்போ ஒரு படத்தில் வந்திருக்கு இந்த பாட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, வண்டி திருப்பு, என் ஊருக்கு போகிறீங்களான்னு கேட்டுங்க. இல்லை நான் சொல்கிற இடத்துக்கு போ. எங்கே போடாதீங்களா? ஜி ராமநாதையர் வீட்டுக்கு போய் காலையில் கதவை தட்டினோன்னு அவர் பயந்து போய், நீங்கள் வந்திருக்கீங்களே என்னன்னு,
நாங்கள்லாம் 100 வருஷமாக சாதிக்க முடியாத விஷயத்தை, இந்த ராகத்தை ஒரு ரிக்ஷா இழுக்கிறவனுக்கு போய் புரிய வச்சில்ல, நீ தாண்டா கடவுள் அப்படின்னு அவரை கும்பிட்டுட்டு வர்றாராம். ஒரு விஷயத்த சொல்கிறது பெருசு இல்லைங்க, புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். தியாகராஜ பாவருடைய பாட்டு அப்படி இருக்கும். நான் அவருடைய பாட்டிலே ரொம்ப அற்புதம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஷியாமலான்னு ஒரு படம் வந்தது. அது வெற்றி படம் இல்லை. ஆனால் அந்த படத்தினுடைய கதாநாயகி 14 வயசான எஸ் வரலட்சுமி. எதுக்கு இனிஷியலோட சொல்கிறீங்களா? இன்னொரு வரலட்சுமி இருந்தாங்க, ஜீவர் லட்சுமின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. குலேபகாவலியில் கதாநாயகியாக வருவாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்களான்னு தெரியல, குலேபகாவலி அதெல்லாம் பார்க்கணும். 20 ரீலும் சிரிக்கலாம், சந்தோஷப்படலாம். 3 கதாநாயகி, 4 வில்லை, 8 பாட்டு, 12 சண்டை அப்படி வரும். அப்படியே முழுக்க படம் முழுக்க 18வது ரீலில் புலியோட சண்டை போடுவார் யார், எம்ஜிஆர். ஒரு தெரிஞ்சிச்சு போக மாட்டாங்க. அப்படி ஒரு படம் அந்த படம். இப்போ இந்த படமெல்லாம் நமக்கு பார்க்குற போது என்ன அப்படின்னா, அந்த பாட்டு நம்மளை என்ன செய்யுதுன்னா அப்படியே இருக்குது அப்படியே. சரி, இப்போ தியாகராஜ பாதர் சொன்னா இவரே மாதிரி இருந்தவர் அடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பியூஷ் சின்னப்பா தான். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், சுருக்கமாக முடிச்சிடுவேன். பியூஷ் சின்னப்பா தான். அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தியாகராஜ பாதர் பாடுவாரே தவிர நடிக்கலாம் மாட்டார். அவர் அழுதாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க, அவர் பார்த்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒரு நடிகர் சினிமாவில் பியூஷ் சின்னப்பா ஒருத்தர் தான். தவ நடிகை பூபதின்னு அவருக்கு பேர். புதுக்கோட்டை உலகநாதம் பிள்ளை மகன் சின்னசாமி பேர். சண்டை போட தெரியும், வாழ் வீச தெரியும், அதே போல் கொன்னக்கோல் வாசிக்க தெரியும், குரல்லையே மிருதங்க வாசிக்க தெரியும், எல்லாமே செய்வார் இவர். இவருடைய குரல் இது சாதாரணம் கிடையாது. இவருடைய இந்த உருவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானுமதி அம்மா சொல்கிறாங்க, அவர் எனக்கு பெரியப்பா மாதிரி இருந்தார், பேர் தான் சின்னப்பா. ஆனால் அவரோட நான் நடிக்க வேண்டியிருந்துச்சு. ரத்தனகுமார்னு ஒரு படம். அந்த ரத்னகுமார் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பானுமதியும் அவரும் நடிச்சிருப்பாங்க. இந்த பழைய படம்லாம் நான் எங்கே பார்த்தேன்னா கூகுள்லாம் பார்க்கல. எனக்கு சோழவன் தான் சொந்த ஊர். அங்கே ஒரு டூரிங் தேட்டர் மாதிரி ஒரு தேட்டர் இருக்கும். அந்த முதலாளி என்ன பண்ணுவார், தேட்டர் முதலாளி பழைய படமாக தேடி எடுத்து வந்து அதில் வால் போஸ்டில் போட்டிருப்பார். வாசகர்களின், அதாவது குறிப்பாக நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க கிருஷ்ண பக்தி, ரத்தனகுமார், ஜெகதல பிரதாபன். அந்த நேயர் யார் தெரியுமா? அவர் தான். அவர் பார்க்கத்தான் படப்பட்டி எடுத்து வருவார். அந்த சாக்கில் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். எல்லா படமும் விடாமல் பார்ப்போம். ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் சாதனை நாயகன்னு சொல்கிறது அவரை ஏன்னு கேட்டால், 2 வேடத்தில் முதல் நடித்தவர் அவர் தான், உத்தமபுத்திரன். பின்னாடி வந்தது சிவாஜி நடித்தது. 2 வேடத்தில் நடித்தவர். 3 வேடத்தில் நடித்தவர் அவர் தான். அப்பா, மகன், பேரன். சிவாஜி 3 வேடத்தில் நடித்தார் தெய்வ மகனில். இவர் நடிச்சிருக்காரு மங்கையர்கரசின்னு ஒரு படம். 10 வேடத்தில் நடித்தார் ஒரு படத்தில். இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் செய்கிறாருன்னா இதெல்லாம் அவர் செஞ்சுருக்காரு. அதை காட்டிலும் இந்த ஜெகதல பிரதாபன்கிற படத்தில் ஒரு வேலை பார்த்துருப்பார். என்ன தெரியுங்களா? திருவிளையாடல் படம் பார்த்திங்கன்னா பாட்டும் நானே பாவம் நானேல 6 சிவாஜி உட்கார்ந்து வாசிக்க பாட இத்தனையும் இவர் ஒரே ஆள் செஞ்சுருப்பாருங்க. இவர் ஒரே ஆள் சிவாஜி செய்கிற மாதிரி நடிச்சிருப்பார். அவர் பாடலை, அவர் மோர்சிங் வாசிக்கலை, அவர் கொன்னக்கோல் சொல்லலை, எதுவும் செய்யலை. இவர் அத்தனையும் செஞ்சார். அதான் ஆச்சரியம். பெரிய அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் வண்டி கட்டி வருவாங்களாம். எதுக்கு தெரியுமா? இவர் சிலம்பு சண்டை சுத்திர சீன் வரதை மாத்திரம் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்களாம். இந்த முந்தையெல்லாம் மலையாள படங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான சீன் பார்த்துட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். முந்தி இப்போ எல்லாம் நல்ல படம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எங்கள் ஊரில் அதுக்கு சீன் படம்னே பேர் வச்சுருப்பாங்க. இது தெரியாமல் நான் முதல்ல கல்லூரிக்கு போயிருந்தப்ப
கம்பராமாயணத்தில் ஒரு சீன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒருத்தர் எழுந்திரிச்சு கம்பராமாயணத்துலேயே சீன் இருக்காயா அப்படின்னு கேட்டான். அப்புறம் தான் நான் நம்ம ஏதோ உளறிக்கிட்டு இருக்க போல் இருக்கு அப்படின்ட்டு நீ பேசாமல் உட்கார் அப்படின்ட்டேன். காட்சின்னு அர்த்தம். அந்த சிலம்பு சுற்றுறதை பார்க்க வருவாங்களாம். கண்ணகின்னு ஒரு படம்ங்க. சிலப்பதிகாரத்தை தமிழ் இது பண்ணி வசனப்படுத்தி எழுதி இளங்கோவன் வசனம் எழுத இவரும் கண்ணாம்பா தெலுங்கு நடிகை. அவங்க தமிழ் வசனம் பேசுனாங்கன்னா கொட்டகை தீப்பிடிச்சு எரியும்பாங்க. டூரிங் தேட்டரில் போட மாட்டாங்க. ஏன்னா கண்ணகி போட்டால் மதுரை தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி எரியுமா. அதில் அந்த கவுந்தடிகளாக நடித்தவங்க யார் தெரியுங்களா? பின்னாடி வந்த கவுந்தடிகள் உங்களுக்கு தெரியும். யார்? கேபி சுந்தராம்பாள். எல்லா கேள்விக்கும் அவர் ஒருத்தர் தான் பதில் சொல்கிறாரு. நீங்கள் என்ன இப்படி எல்லோரும் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க? அதில் வந்து கவுந்தடிகளாக நடித்தவங்க யூஆர் ஜீவரத்னம். யூஆர் ஜீவரத்னம் யாருன்னு கேட்டால் கேபி சுந்தராம்பாள் ஊர் கொடுமுடிக்கு பக்கத்து ஊர் அந்த அம்மா. இந்த அம்மா தான் அதில் வந்து அந்த கவுந்தடிகளாக வரும். இந்த இளங்கோவன் வசனங்க கலைஞர் வசனம் மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப பாராட்டு பெற்ற வசனம். கோவலனாகிய பியு சின்னப்பா கண்ணாம்பா கண்ணகியாக நடிக்கக்கூடிய கண்ணாம்பாவை பார்க்க வருவார். திருந்தி மாதவீட்டிருந்து திருந்தி வருவார். என்ன இப்படி ஆகிவிட்டாய் அப்படின்னு கேட்பார். அவள் அப்படி மெலிஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு கேட்ட உடனே அவள் சொல்லுவா, காமனுக்கு தர வேண்டிய இளமையை காலனுக்கு தந்து விட்டேன் அப்படின்பா. காமன்னா யாரு? காமன்னா கிருபானந்த வாரியார் சாமி சொன்ன மாதிரி சொன்னால் தான் நல்லது. காதலுக்குன்னு ஒரு தேவதை வச்சுருப்போம்ல, எல்லா இதுலேயும் காதலுக்குன்னு இந்த ரெக்கை வச்சு அம்பு வச்சு காதலுக்குன்னு லவ்வுக்கு வச்சுருப்போம்ல. கிரேக்க இதுகளில் உண்டு, வடநாட்டு இலக்கியங்களில் சான்ஸ்கிரிட்டில் உண்டு, தமிழில் உண்டு. மன்மதனுக்கு பேர் தான் அந்த கடவுள். அவனுக்கு பேர் என்ன? காமன். வாரியார் சொல்லுவார், அவன் எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால அவன் காமன் அப்படிம்பார். இன்னும் வரல நீங்கள். ஏய், அது காமனா எல்லாத்துக்கும் உண்டியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் காமனா. காலனுக்கு தர வேண்டிய இளமையை, இது காமனுக்கு தர வேண்டிய இளமையை காலனுக்கு தந்து விட்டேன் அப்படிம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் நீயும் சேர்ந்து வாழ வேண்டிய காலமெல்லாம் போச்சேப்பா, போயிடுச்சு அப்படின்னு. ஜெகதல பிரதாபனும் சரி, மங்கையர்கரசியும் சரி, நீங்கள் எப்போயாவது பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ரத்தனகுமாரில் வரக்கூடிய பாட்டை பாருங்கள். துன்பமிக கேலி மிக செய்வாள்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை நீங்கள் திரும்ப 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 போட்டு கேட்கலாம். அது பாரதியாருடைய பாட்டு வரி மாதிரியே, இங்கு விளை அன்பரவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு அந்த வரியை போட்டு பாடுவாருங்க. அவர் குரலில் இருக்கக்கூடிய கமகம்னு ஒன்று சொல்லுவான். நெளிவு சுழிவம்பும் இல்லையா, அந்த மாதிரி கை கொடுக்கக்கூடியது யாருக்கும் கிடையாதுமாங்க. அதே மாதிரி டிஆர் மகாலிங்கம். இது இவங்கெல்லாம் பாட தெரிஞ்சதுனால ஹீரோ, ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பேச தெரிஞ்சால் தான் ஹீரோ. இப்போ தமிழ் தெரியலன்னா தான் ஹீரோ. அப்படி ஒரு வளர்ச்சி நிலை. ஒரு காலத்தில் பாட்டா படமாக வந்துச்சு. பவளக்கொடின்னு ஒரு படத்தில் 52 பாட்டு, தியாகராஜ பவதர் நடித்த படம், 52 பாட்டு. அப்புறம் பாட்டே இல்லாத படம் வந்துச்சு அந்த நாள். அப்புறம் பேச்சே இல்லாத படம் வந்துச்சு. இப்போ படமே இல்லைன்னு பல படம் வருது. அது நம்ம நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் இருக்கத்தான் செய்யுது. டிஆர் மகாலிங்கம் அதே மாதிரி அவருடைய அந்த 16 வயதில் அவரை 14 வயதில் நடிக்க வச்சது யாருன்னு கேட்டால் ஏவிஎம் தான் நடிக்க வைக்கிறாங்க. நந்தகுமார்னு ஒரு படம். அதுக்கு இசையமைப்பாளர் யார் தெரியுங்களா? எஸ்வி வெங்கட்ராமன். எஸ்வி வெங்கட்ராமன் யாருன்னா, எஸ்ன்னா சோழவந்தான், அதுதான் முக்கியம். எங்கள் ஊருக்காரரு. அந்த எஸ்வி வெங்கட்ராமன் வந்து மீரா படத்துக்கு இசையமைச்சது அவர் தான். யார்? எம்எஸ். அந்த நாளும் வந்திடாதோ பார்ப்பீங்களா, காற்றினிலே வரும் கீதம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் தான் இசையமைச்சது. அவர் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலம் இசைத்துறையில் இருந்தாருங்க. மாமன் மகள்னு ஒரு படத்தில் கோவா மாம்பழமே கோவா மாம்பழமேன்னு ஒரு பாட்டு வரும். சந்திரபாபுவும்
டிஎஸ் துர்ராஜும் அந்த பாட்டு பாடுவாங்க. ஏன் அவர் பின்னாடி சில பாட்டு சொன்னால் புரியும். இரும்பு திரைன்னு ஒரு படம் வந்தது. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்ன என்று புரியுமான்னு வைஜெயந்தி மாலாவும் இப்போ கூட அந்த அம்மா பத்மபூஷன் விருது வாங்கினாங்கல்ல அவங்க, அந்த எஸ்வி வெங்கட்ராமன் அவர் நடிக்க வந்தார். ஒரு சண்டை காட்சியில் கையில் கத்திப்பட்டு கை இதானதுனால இசைத்துறைக்கு போய் இசையமைக்க ஆரம்பித்தார். தமிழ் திரையுலகிலேயே மிக பிரம்மாண்டமான இசையமைப்பாளர்கள் அவர் ஒருத்தர். இசையமைப்பாளர் சொல்கிறேன். சரி, இப்போ பின்னணி பாட தெரிஞ்சா பேச தெரிஞ்சா இது ரெண்டும் தெரியலையா? பாடுறதுக்கு ஒரு ஆள் பேசுறதுக்கு ஒரு ஆள்னா பின்னணி பாடின ஆள் யார் தெரியுங்களா? பின்னணி பாட்டு பாடின ஆள் யாருன்னு கேட்டால் திருச்சியில் ஓடாதன். திருச்சியில் ஓடாதன் தான் முதல்ல பின்னணி பாட்டு பாடுறார். அதுலையும் அவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த கல்யாண சமையல் சாதம் இருக்கு இல்லையா, அது அவர் தான். ஆசையே அலை போலை கேள்விப்பட்டிருக்கீல்ல, அவர் தான். இப்போ அவருடைய பையங்க தான் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. வரிசை அதில் பார்க்கலாம். பூங்கதவே தாழ்த்திறவாய் பாட்டு இருக்கு இல்லையா, அது அவருடைய பையன்தான். இப்போ திருச்சிலோடாதன் ஒரு படத்தில் புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணேன்னு ஒரு பாட்டு வரும். பானை பிடித்தவள் பாக்கியசாலி அந்த படத்தில். அந்த பாட்டை பாடிட்டு அப்புறம் அதே இசையமைப்பாளர் கூப்பிட்டு இதில் அந்த கதாநாயகி அந்த பிள்ளை அவளுக்கு ஜோடியாக நீங்கள் பாடுங்கன்னப்போ ஒரு பாட மாட்டேன்ட்டாரான். என் குரல் அண்ணன் குரலாகவே இருக்கட்டும், காதலன் குரலாக வர வேண்டாம் அப்படின்னாரான். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நாணயம் பாருங்க. இப்போ நம்ம யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் பாடுறோம்ல, அப்படி பாட மாட்டாங்களாம். பின்னாடி பாடினவங்க நடிகைகள் அந்த காலத்தில் அதே மாதிரி எல்லாருக்கும் பாட தெரிஞ்சவங்க தான். அப்புறம் வரிசையாக உடுமலை நாராயணகவி, பாவனா சிவனுக்கு அடுத்த உடுமலை நாராயணகவி. அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுங்களா? என்எஸ் கிருஷ்ணன். அவருடைய அத்தனை கருத்துக்களுக்கும் உருவம் கொடுத்தது அவர் தான். காசிக்கு போனால் கருவுண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு. இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த விஞ்ஞானமா மெஞ்ஞானமாங்கிற சண்டை நடக்கும், அதில் மாறி மாறி பாடுவாங்க. இவர் கேள்வி கேட்பார், கோழி இல்லாமல் குஞ்சுகளை முட்டைகளை தானாக பொறிக்க வச்சான், உங்கள் அப்பன் பாட்டேன் காலத்தில் யார் இந்த கோளாரை கண்டுபிடிச்சா? யார் கேட்பா? என்ன சித்தம் கேட்பார். அந்த அம்மா சொல்லும், குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறுக்காரன்னா முட்டை ஒன்று செய்ய சொல்லுங்க பார்ப்போம். அது முடியாது அப்படிம்பாப்புல. இப்படி கேள்வி பதில் சொல்கிறது. அந்த 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 காலத்து திராவிட சிந்தனை கருத்துக்களை எல்லாம் வருஷப்படுத்தி எழுதுறதுக்கு அவர் கிடைச்சாருங்க. மறக்க முடியாத ஒரு கவிஞர்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ மணப்பாறை மாடுகட்டி மாயவரம் ஏறு ஊட்டின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, கண்ணதாசன் புஸ்தகத்தில் பாருங்கள் இருக்கும், பட்டுக்கோட்டை புஸ்தகத்தில் பாருங்கள் இருக்கும். 2 பேரும் எழுதலை. எழுதுனது யார் தெரியுமா? மருதகாசி. மருதகாசி தான் எழுதினார். மருதகாசி மாதிரி ஒரு கவிஞரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. என்ன காரணம்னா அவரை மாதிரி எல்லாரும் பாட்டு எழுதவும் அவர் காணா போயிட்டார். அதான் பிரச்சனை. இப்போ உதாரணமாக அலிபாபா 40 10 பாட்டில் வைங்க, 8 பாட்டு மருதகாசி பாட்டு. அழகான பொண்ணுன்னா வருது இல்லையா, என் நாட்டமெல்லாம் ஒரு தானே அந்த பாட்டு வருது இல்லையா. சலாம் பாபு என்ன பாருங்க, தங்க கையினால காசு அள்ளி வீசுங்க வருது இல்லையா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் எல்லா பாட்டும் அவர் தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இன்னைக்கு குத்துப்பாட்டுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் அவர் எழுதியிருக்கார். மாமான்னு ஒரு பாட்டு வருதுல்ல, அது மருதகாசி. அதே மாதிரி காதல் பாட்டில் காவியமா நெஞ்சில் ஓவியமா அதில் ஜீவியமான்னு சொல்லி பாவை விளக்கில் ஒரு பாட்டு வரும்ல, அவர் தான். ஏன் சிஎஸ் ஜெயராமனுக்காக ராமாயணத்தில் அந்த டிகே பகவதி ராவணனா இன்று போய் நாளை வா எனை ஒரு மனிதனும் இயம்புவதன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு எழுதுனது மருதகாசி, பாடினது சிஎஸ் ஜெயராமன். சிஎஸ் ஜெயராமன் யாருன்னா கலைஞர் அவர்களுடைய பைத்துனர். கலைஞரை சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அவருடைய தங்கை தான் அவர் முதல் மனைவி, அவர் திருமணம் பண்ணிக்கிட்டது கலைஞர் அவர்கள். அவங்க மகன்தான் மூக்கா முத்து, நம்ம பார்க்குறோம் இல்லையா அதில். இப்போ பாருங்கள், இப்படியான
இந்த மருதகாசியினுடைய பாட்டுக்கு ஈடாக ஒன்று நான் சொல்ல முடியாது. இந்த மணப்பாறை மாடி கட்டி சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் தான். வசந்தம் உள்ளை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்ணிலாவின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சாரங்கதாரான்னு ஒரு படம். இந்திர வில் நீயே சந்திர ஒளி நீயே, எப்படி எழுதுனாங்கன்னு நமக்கே தெரியாதுங்க. எம்ஜிஆருக்கு கடைசியாக அவர் எழுதின பாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, நினைத்ததை முடிப்போன்னு ஒரு படம் வந்தது. கண்ணை நம்பாதே. இப்போ தான் ஓரளவுக்கு பேசுகிறீங்க எல்லோரும். நான் ஏன்னா 70ஸ்க்கு வந்துட்டேன். நான் 40ஸ்லேருந்து 70ஸ்க்கு நான் பயணம் பண்ணி வந்திருக்கேன். அதுக்குள்ளே பட்டுக்கோட்டை அது அப்போ எல்லாம் என்னென்னா, ஒரு படத்துக்கு 6 பேர் பாட்டு எழுதுவாங்க, 5 பேர் இசையமைப்பாங்க தெரியுங்களா, 8 பேர் பின்னணி பாடுவாங்க. அதெல்லாம் சுருங்கி 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 போனதுனால தாங்க நல்ல பாட்டு வர்ற போது மக்கள் எந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். நல்ல பாட்டு வந்தால் போக மாட்டான், பாட்டு நல்லா இல்லைன்னா போயிடுவான். பாக்யராஜ் ஒரு முறை சொன்னார், எப்படி, நான் எங்கள் டைரக்டர்கிட்ட பாரதிராஜாட்ட எல்லா சீன்லேயும் கூட உட்காந்துருப்பேன், அவர் பாட்டு சீன் எடுப்பார்ல, அந்த சீனில் சீரடி குடிக்க போயிடுவேன். அதனால் என்னாச்சு தெரியுமா, ஏன் படத்தில் பாட்டு வர்றப்ப எல்லோரும் சீரடி குடிக்க போயிட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அதை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் பாட்டில். அப்போ மருதகாசியினுடைய பாட்டு நீங்கள் இந்த இதில் கூட பார்க்கலாம். அடிக்கிற கை தான் நினைக்கும், வண்ணக்கிளி இருக்கு இல்லையா, வண்ணக்கிளின்னு ஒரு படம், அத்தனை பாட்டும் அருமருமையாக இருக்கும். ஆற்றுல தண்ணி வர அதில் ஒரு மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கபி கொண்டு போனதுன்னு கண்ணம்மான்னு ஒரு பாட்டு வரும்ல, வண்டி உருண்டோட அச்சாணி தேவை ஒரு காதல் பாட்டு. ஒரே ஆள் காதல் பாட்டு, சோக பாட்டு, எல்லா பாட்டும் எழுதுவாங்க. அப்புறம் பிரித்தாங்க, காதல் பாட்டா கண்ணாசன்ட்டு கொடு, சோக பாட்டா இவர்கிட்ட கொடு, தத்துவ பாட்டா. பட்டுக்கோட்டை எப்படி வந்தார் உங்களுக்கு தெரியும். MS விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாசவலைன்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு தத்துவ பாட்டு எழுதுனான். உடுமலை நாராயண நம்பிக்கு 3 நாளாக சாப்பாடு போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு வரமாட்டேங்குது பாட்டு, சில சமயம் வராது. என்னை விட்டுருக்குன்ட்டு போயிட்டார். மருதகாசி சொன்னார், இருங்க பார்ப்போம், கொஞ்சம் பொறுங்க. மருதகாசியும் பாட்டு எழுதுறவர் தான். அப்போ தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், ஒரு வரியை நிறுத்தினாராம், இந்த வரி நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு. அவர் பார்த்துட்டு அருமையாக இருக்கேன்னு சொல்லி விஸ்வநாதன்ட்ட கொடுத்தாராம். அவர் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்கு, அவர் உள்ளே கூப்பிடுங்க. 21 வயசு இளைஞன் உள்ளே வர்றாரு, இந்த பாட்டு அருமையாக இருக்குது. அப்படி எழுதப்பட்ட பாட்டு தான் குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி தொப்பி வந்தால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எது தான் சொந்தமடான்னு அந்த பாட்டு. இதை பார்த்த உடனே அவ்வளோ கைதட்டினாங்க, அவ்வளோ அருமையாக போச்சு. அதான் பட்டுக்கோட்டைக்கு புகழ் பெற்று அந்த பாட்டு. இதில் 2 பேர் குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் என்ன 8 அடின்னு போட்டிருக்கீங்க, 6 அடி தானே. அதுக்கு மருதகாசி சொன்னாரா, அவன் செத்த பிறகு சௌரியமாக இருந்துட்டு போகிறான்டா விட்டுறா அப்படின்னு. கொடுக்குற காலம் நெருங்குவதால் நீங்கள் எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது. திருடாதே பாப்பா திருடாதே. இவரை பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல ஒன்று நான் விட்டுட்டேன். வாலி பாட்டு எழுத போய் கோபாலகிருஷ்ணன் ஒரு நடிகர், KS கோபாலகிருஷ்ணன் அவர் பாடலாசிரியர், அவர் வந்து டைரக்டரு வி கோபாலகிருஷ்ணன். எல்லாத்துலேயும் ஃப்ரெண்டாக வருவார், நீதிபதியெல்லாம் வருவார். அவர் ரூமில் தங்குவாங்களாம். ஒரு பக்கம் நாயசு, ஒரு பக்கம் வாலி எல்லாம். அங்கே ஒருத்தர் தினம் வந்து ஒரு பையை வச்சுட்டு போவாராம், சாயங்காலம் வந்து எடுத்துக்கிறேன்னு. வேலை தேடி தான் போவாங்களா எல்லாம். இவர் வாலி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பையிலேருந்து ஒரு நோட் எடுத்து பார்த்துருக்காரு. பாட்டாக இருந்திருக்கு பூரா. ஒரு பாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார். என்ன பாட்டு தெரியுங்களா, அதில் கையில் எழுதியிருக்கு அந்த பாட்டு. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அந்த மீசை கொஞ்சம் ரொம்ப பெருசாக வச்சு இப்படி திரிவி விடுவாங்க. திரிவி விடுறதோடு மட்டும் இல்லை, அதில் எலுமிச்சம்பழத்தில் நிப்பாட்டுவாங்க, அவ்வளோ உறுதியாக. அதில் அந்த பாட்டு எழுதியிருக்கு, 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சான், 50 பைசா நிற்கிற மாதிரி மீசை வச்சான், அவன் தோசை விற்கிற பொம்பளை மேலே ஆசை வச்சான். இந்த பாட்டை பார்த்த வாலி அந்த சாயங்காலம் வந்தோடனே அவர்கிட்ட கேட்டாராம், இது யாருங்க? என் தம்பிங்க, பேர் கல்யாண சுந்தரம், எங்களுக்கு ஊர் பட்டுக்கோட்டை, பாருங்கள் எப்படி அறிமுகமாகிறாருன்னு.
வாலி சொல்கிறாரு, இவர் ஒரு காலத்தில் சினிமா உலகத்தை ஆளுவார் அப்படின்னு. அதே மாதிரியா 29 வயசில் அவர் இறந்து போனாலும் கூட 500 பாட்டில் அசத்தி காட்டின ஒரு வல்லமை வந்து பட்டுக்கோட்டைக்கு இருந்துச்சுங்க. அதுவும் மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. பாட்டு எழுதுகிறப்ப நமக்கு காட்சியை சொல்லணுங்க. சீக்கிரம் முடிச்சிடுறேன். 8 மணிக்கு முடிக்கலாமா? சரியா இருக்குமா? 15 நிமிஷமா? சரி. இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு விடிய காலம் வரைக்கும் பேசுவேன். இன்னும் வாலி இருக்கார், வைரமுத்து இருக்கார், அதெல்லாம் பேசுவேன். இல்லை, பட்டுக்கோட்டை பேசுகிறப்ப சொல்கிறேன். பதிபக்தின்னு ஒரு படம் பாருங்க, பதிபக்தி. அதில் எப்போவுமே பட்டாளத்துக்கு போனவங்களுடைய ட்ரெஸ்ஸு மாத்திரம் வந்துச்சுன்னா ஆபத்துன்னு அர்த்தம். அவங்களுடைய உடை மாத்திரம் வரக்கூடாது. உடை மட்டும் வந்துருச்சுன்னா அவர் காணா போயிட்டார் அல்லது அவர் ஏதோ ஆயிட்டார்னு அர்த்தம். காதல் திருமணம் பண்ண சாவித்திரி அந்த கணவனாகிய ஜெமினி கணேசன் வந்து பட்டாளத்துக்கு போயிருப்பார். இப்போ ஒரு குழந்தையோடு இருக்கப்ப அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கறதோடு மட்டும் இல்லைங்க, அதை கொடுக்குற போது சில காட்சிகள் வச்சுருப்பாங்க. அவருடைய பூ பறிக்கப்படும், அவருடைய பொட்டு அழிக்கப்படும். அப்படி வர்றபோது அந்த காட்சியை காட்டாமல் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரிக்ஷாக்காரர்கள் வாழ்கிற பகுதியில் அந்த ரிக்ஷாக்காரர்கள்லாம் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்குங்க. தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே விட்டுவிட்டு தன்மான வீரர் என்பார், பிரம்மன் எழுத்தன்பார், கடவுள் மேல் குற்றம் சொல்வார். வளையலை உடைப்பாங்க, பொட்டை அடிப்பாங்க, பூவை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு சிறந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, நாம் ஒன்றா இருக்கணும் அண்ணாச்சி, கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு, கஞ்சிக்கில்லாத கவலை மறக்கவே கருத வேண்டிய மறந்தாச்சு, இந்த வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். இந்த திண்ணை பேச்சு வீரர் சிவாஜியும் சந்திரபாபும் எல்லாரும் பாடி ஆடுவாங்க. அதில் யார் யார் ரிக்ஷாவில் போகிறான்னு சொல்லி காட்டுவாங்க. படிப்பவங்க, பீடி பிடிப்பவங்க, பொடிப்பசங்க, பெரும் போக்கிரிங்க, ஆடி நடப்பவங்க, வீடு பிடிப்பவங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க அத்தனை பேரையும் வச்சு மாடாக இழுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரம், இந்த வண்டியை உருட்டி வறுமையை விரட்டி இல்லாத நன்னாளை உண்டாக்கணும். பாட்டு கேட்குறப்ப நமக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். பாகப்பிரிவினை படத்தில் ஒரு பாட்டு யாருன்னு கேட்டால் கண்ணாசன், இது பட்டுக்கோட்டை. 2 பாட்டு யாருன்னு கேட்டால் கண்ணாசன். மருதகாசிக்கு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன பாட்டு தெரியுமா? பாகப்பிரிவினை படத்தோட பேரே சோழமலை தான் கதைவசனம், பீம்சிங் டைரக்ஷன். பாகப்பிரிவினை எப்படி இது பண்ணுறது, சொத்தை பிரிக்கிறாங்க. அது அந்த காட்டுற காட்சியே நல்லா இருக்குங்க. எம்ஆர் ராதா உட்காந்து அப்படி குத்து வழக்கு 2 எடுத்து இப்படி வைப்பார். மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். ராமாயணம் முடிஞ்சு போச்சு. மந்தரையின் போதனை கூனி, மந்தரையின் போதனையால் மனம் மாறி கைகேயி மஞ்சள் குங்குமம் இழந்தாள். வஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்சபாண்டவரை பகைத்து அழிந்தார். பாரதம் முடிஞ்சு போச்சு. சிந்தையிலே இவையெல்லாம் சிறிதேனும் கொள்ளாமல் மந்த மனிதராய் வாழுகின்றார். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உயரும் நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையேன்னு அந்த பாட்டு. அந்த மாடு கண்டு தனித்தனியாக பிரிப்பாங்க. இந்த பாட்டை இவருடைய மருதகாசியனுடைய பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்பே பல பேர் தேம்பி அழுதுருவாங்க. அப்படியே காட்சி அப்படி இருக்கணும். இன்னொன்று சிவாஜி படங்களை சொல்லுவாங்க, அவர்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 3 நாளைக்கு எந்திரிக்க முடியாதான். ஏன்னா அவர் சொல்லித்தான் சொல்லுவாராம், ஆவேசம் வந்துருச்சுன்னா அது இப்படி ஆகும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அன்னை நானேன்னு ஒரு படம் பாருங்கள் எப்பயாவது, சாமராட்டா சோகர் நாடகம் அதில் தான் வரும்.
அந்த அன்னை நாணய படத்தில் அந்த கதாநாயகனுடைய அப்பாவை கடத்தி வச்சுருக்கிறது கதாநாயகன் தான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கெடுதி பண்ணிட்டாருங்கிறதுக்காக வீட்டுக்கு அடியிலே கிரவுண்டில் உள்ள ஒரு மனசு வச்சுருப்பார். இந்த கதாநாயகி வாழ்நாள்லாம் தேடிக்கிட்டே இருப்பா, கண்டுபிடிச்சி விடுவா. இது காரணம் தான் புருஷன் தான் சொன்ன உடனே அவன் மேலே கோவப்பட்டு அப்படியே மேலெல்லாம் கிழிச்சிருவாங்க. உண்மையிலேயே சிவாஜிக்கு உடம்புலாம் காயப்பட்டு போச்சான். ஆனால் அதுக்கு அடுத்த காட்சி ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்படி தொடச்சிட்டுங்க இந்த வாஷ் பேஷனில் கையை கழுவிட்டு வந்து ஒரு அரை விடுவாருங்க. அந்த அம்மா சுற்றி கீழே விழுகும். அப்படி அதை அப்படி எடுத்து தான் அது எந்திரிக்கவே இல்லையா அடி வாங்கினதில். எப்படின்னா அது இப்போ நம்ம நடிப்புங்கிறது நடிப்பு தான், ஆவேசம் வந்துட்டால் கஷ்டம். என்எஸ் கிருஷ்ணன்ட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருக்கான், எப்படி நான் நடிக்கிறப்போ ஒரு பயமாக இருக்குது, எப்படி வசனம் மறந்து போகுது, கூட்டத்தை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, ஒன்றும் இல்லை, ஒரு வசனம் கூட்டத்தை பார்த்து பேசு, இல்லை ஒரு வசனம் ஏத்தாப்பில் நடிக்கலாம் அவனை பார்த்து பேசு, மறுவசனம் கூட்டத்தை பார்த்து பேசு. இப்படி மாறி மாறி பேசினேன்னு வச்சுக்கோ, உனக்கு பயம் போயிடும். நன்றிண்ணே. மறுநாள் அவனை அர்ஜுன வேஷம் போட வச்சுருந்துருக்காங்க. அவங்க கையில் வில்லு அம்பும் கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு அம்பு துரியோதனை மேலே போட்டான், ஒரு அம்பு மூணாவது ஒரு செல்லுக்கு மேலே போட்டு விட்டான். சொல்லி கொடுத்தது செய்யணுமா இல்லையா? இப்போ இவருக்கு பிறகு கண்ணாசன் வந்தால் அவருக்கு நம்ம தனியாக தான் பேசணும். ஏன்னா அப்படியான விஷயம் அவருக்கு தெரிஞ்சு. அவரை பொறுத்த மட்டும் என்ன தெரியுங்களா, தான் வாழ்க்கையில் எங்கனெங்கன என்னென்ன விஷயம் நடக்குதோ அதை அங்கனங்கன்னு அப்படி இப்படியே பதிவு பண்ணுவார். மகாகவி காளிதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த பாட்டில் கேபி சுந்தராம்பாள் வரியில் நீங்கள் கேட்கணும், காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன் அப்படின்னு. அந்த பாட்டு யாருக்காக தெரியுங்களா? சிவாஜிக்காக, காளிதாஸுக்காக கிடையாதுங்க, கண்ணாசனுக்காக. ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் என்ன ஆகும்? அவன் உலகத்துக்கெல்லாம் எல்லாம் செய்வான், அவனுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் எப்படி ஆகும்? சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஆறுதலான ஒரு வார்த்தை வரும். எப்படி? மகனே சந்தனம் சேராகுமா? ஆகாது, நீ நிச்சயமாக சரியாக இருப்ப அப்படிங்கிற மாதிரியான பாட்டு வரி கேட்குறப்ப நமக்கு ஆறுதலாக. கண்ணாசன் பாட்டை கேட்குறப்பெல்லாம் நமக்கு என்னென்னா நிச்சயமாக ஒரு தெம்பு மகிழ்ச்சி வரும். இந்த தியாகம்னு ஒரு படம், நாங்கள் விடிய விடிய ஐயா நாளெலாம் ராமாயணம் நடத்துவோம், சொல்லிக் கொடுப்போம். எல்லாம் மறந்துடுவாங்க, சாய்ஸில் விட்டுருவான், கவலையே பட மாட்டான். ராமனுக்கு பட்டம் கிடைக்கலன்னு லட்சுமணே அப்படியே நான் விதிக்கு விதியாகும் என் வெற்றொழில் காண்டி என்றேன் அப்படிலாம் சொல்லுவோம். ராமர் சொல்லுவார், அப்பா ஆற்றுல தண்ணி வரலன்னா அது ஆறு செய்த பிள்ளை இல்லைப்பா, விடுப்பா அப்படிம்பார். இதை நாங்கள் சொன்னால் மறந்துடுவான். இதே கண்ணாசன் எழுதி இளையராஜா இசையமைச்சு டிஎம் சௌந்தரராஜன் பாடி சிவாஜி வாயசச்சா ஜென்மத்துக்கு மறக்க மாட்டோம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு ஏதவையா, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். அடுத்த வரி இன்னும் நல்லா இருக்குங்க. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையேன்னு சொன்னால் அப்படியே நடுங்கி போவோம் நம்ம. வாலி இது வரைக்கும் முடிச்சிடலாம். வாலிக்கு எத்தனையோ சங்கடங்கள் வருது. ஒரு தடவை ஊருக்கு போயிடலாம்னு டிக்கெட் வாங்கி உட்காந்துருக்காரு. பிபி சீனிவாஸ் வந்தாராம். என்ன பெட்டி படுக்கையோட உட்காந்துருக்கேன், ஸ்ரீரங்கத்துக்கே போகிறேன், பாட்டு எழுதின எம்ஜிஆருக்கு எழுதியும் கூட என்னால் முன்னுக்கு வர முடியல. அவர் ஆண்டவன் கட்டளையில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் பாட்டெல்லாம் எழுதினார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. போயிடலாம்னு நினச்சி கிளம்புனார். அப்போ பிபி சீனிவாசன் சொன்னாராம், இன்றைக்கி ஒரு பாட்டு நான் பதிவு பண்ணிட்டு வந்தேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்போ உனக்கு நான் பாடுறேன், நீ பாட்டை கேட்டுட்டு முடிவு பண்ணு
அப்படின்ட்டு அந்த பாட்டை பாடுறாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனதை மாளிகையாக்கு, இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுது அவன்கிட்ட கொடுத்துரு, நடக்கும் வார்த்தை நீ பார்த்துக்கலாம். இந்த பாட்டை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாராம், அந்த டிக்கெட்டை கிழிச்சு எறிஞ்சு தராங்க. 5 தலைமுறைக்கு பாட்டு எழுதினார் வாலி. அந்த ஒரு பாட்டு, அவர் பாட்டு எப்படின்றீங்க, படகோட்டி படம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எம்ஜிஆர் கேட்டாராம், என்ன வாலி ஒரு நோட்டு கையில் வச்சுக்கிட்டே இருக்கீங்கள என்னன்னு. இல்லை இதில் நல்ல பாட்டெலாம் எழுதி வச்சேன், பல பேர் என்ன வாங்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பாட்டு கொண்டாங்க பார்ப்போம். பார்த்துருக்காரு எம்ஜிஆர், இது நல்லா இருக்கே, இந்த பாட்டு இந்த படத்தில் வைப்போம். நீ எப்படி நான் வைக்க முடியும், படம் இடவாள வரைக்கும் வந்துருச்சுன்னு. வைக்கலாம் விடுங்க, அவர் கூப்பிடுங்க டைரக்டரை, பிரகாஷ் ராவ் அவர் கூப்பிட்டாங்க. இந்த பாட்டு அதில் சேர்த்துருக்கேன். இல்லை இது கதைப்படி இல்லையே, அதெல்லாம் வைக்கலாம் வைங்க. எம்ஜிஆர் சொன்னால் மறுப்பெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நாளைக்கு வரமாட்டார் அவர், அவ்வளோதான் தொலைஞ்சிட்டாங்க. அப்படி சேர்த்தாங்க. அவர் சொல்கிறார் இந்த பாட்டு ஹிட் ஆகும். அப்படி வச்ச பாட்டு எழுதுறீங்களா, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சந்தலை மறந்துடுமா, சிலர் வாழ வாழ பலர் வாட வாட ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. எம்ஜிஆர் கணிப்பு சரியாக இருந்ததுங்க. அந்த பாட்டு அப்படி ஒரு ஹிட்டாச்சு, நமக்கு தெரியும். அப்போ பாட்டும் கதையும் சேர்ந்து 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 வந்து அப்படியே நம்மளை மயக்குச்சு. ராஜபாட் ரங்கதுரை படத்தில் அந்த தம்பி பண்ண துரோகத்தை நினச்சி பார்த்துட்டு சிவாஜி அந்த டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடிய கட்டையை வச்சுக்கிட்டு தான் பிச்சை எடுத்து வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பாடுவார். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். அதை காட்டுறப்ப ரயிலில் பிச்சை எடுத்து வரதை காட்டுவாங்க. பாலமுருகன் கதை வசனம் அது. தங்கை என்னும் இளையகன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி, அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலம் கண்டு நிற்பதற்கு கண்டவனே இங்கொருவன் சாட்சி சொல்லிட்டு, ராம நாடகத்தில் 3 தம்பிகளை இங்கே கண்டனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை இங்கே கண்டேன் சொல்லிட்டு, அது நாடகமா இது நாடகமா, அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவா, பிள்ளை அல்லவா, இந்த ராஜபாட் ரங்கத்துறை ஏழை அல்லவா அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு போவாருங்க. தேட்டரில் சில பேர் அழுதுகிட்டே வெளியே போயிடுவாங்க. அப்படியே அது என்ன தெரியுங்களா, படம் பார்க்குறப்ப சிரிக்கிறது அது மட்டும்லாம் கிடையாதுங்க. அவனை அப்படி ஒரு நிமிஷம் உழுப்பணும். அதில் என் தங்கச்சி விரட்டப்பட்டு வீட்டுக்கு வந்துடுவா, வரதட்சணை கொடுக்கலன்னு. அவன் வேறு கல்யாணம் பண்ண போவான். அப்போ அந்த சொல்லுவான் அண்ணன்ட்ட, நீ போய் அவங்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் பேசுனேன். இவர் போவார் சிவாஜி, அவ்வளவு கடுமையாக நடத்துவாங்க. வர நீ போட்டது சொன்னதை போட்டியா, கார் வாங்கி கொடுத்தியா, ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தியா, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், அப்படி இப்படின்னு பேசி விட்டுருவாங்க. வருவார் சிவாஜி, தங்கச்சி ஒடியாந்து என்னண்ணே என்ன ஆச்சு, உடனே டக்குன்னு அடையாப்பா என்ன வரவேற்பு தெரியுமா, போன உடனே சாப்பிட சொல்கிறாங்க, காப்பி குடிக்க சொல்கிறாங்க, இருந்து தான் போகணுங்கிற உன்னையே கூட விசாரிச்சாகம்மா, கொஞ்சம் தண்ணி மோந்துட்டு வரையா அப்படிம்பார். அந்த பொண்ணு போன உடனே பக்கத்தில் மனைவி உஷாநந்தினின்னு ஒரு நடிகை ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு. உடனே இப்படி இடுப்பை வளர்ச்சி பிடிச்சி ஒரு அழுவா மனுஷன். தேட்டரில் அத்தனை பேரும் கதறிடுவான். படம் 40 பைசா டிக்கெட்டு, 25 பைசா டிக்கெட்டு. ஆனால் எப்படிப்பட்டவனையும் என்ன செய்யும் அப்படின்னா,
அவர் 20 பேரை கொல்ல மாட்டாருங்க, 40 பேர்த்த தூக்கி போட்டு மிதிக்க மாட்டார். ஒரு பாட்டு, ஒரு வசனம், ஒரு சின்ன வார்த்தை அப்படியே ஆச்சரியப்பட வைக்கணும். அதுதான் நம்மளை கலங்க வைக்கக்கூடிய திரை இசை பாடல்கள்னா என்ன அப்படின்னா, அது இலக்கியம் ஆகுமா ஆகாதான்னா நாங்கள் பட்டிமன்றம் போடுவோம். ஆக வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்ப்பது தான். இன்றைக்கி நம்ம சினிமா பார்க்க வர்றவங்களெல்லாம் பார்க்குறப்ப பயமாக இருக்குது, சினிமா பார்க்க வர்றவங்கள பார்க்குறப்ப பயமாக இருக்குது. நான் சென்னையில் சத்யம் தேட்டரில் ஒரு படம் பார்க்க போயிருந்தேன். ஒருத்தன் வந்தான், ஒரு யூத்து, ஏதோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறா போட்டிருக்கு. நான் குளிச்சிட்ருக்கப்பே பாதியோடு வந்துட்டானாக்குன்னு நினச்சேன். நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தான். இங்கே இதெல்லாம் மாட்டி காதில் இது மாட்டிருந்தான். கையில் பாப்கார்ன் மூட்டை வச்சுருந்தான், 200 ரூபா. அது 2 செல்லு கோக்கு, திங்கிறது குடிக்கிறது, பார்க்க படம் ஓடிக்கிட்டுருக்கு. திடீர்னு நினச்சி போயிட்டான். நல்ல காட்சியில் யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம கோவம் வரும் தெரியுமா? நல்ல படம் பார்த்துக்கிட்டு இருப்போம், சில பேர் முறுக்கு வாங்கி நொறுக்குன்னு தின்னுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒருத்தர் இப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தின்னான்ல, கோவத்தோடு திரும்பினேன். அவன் போயிட்டு பேசாம அவன் பாட்டுக்கு ரைஸ் மில் மாதிரி திங்கிறான். என்ன செய்யலாம்? சாப்பாடு கொண்டே போவாங்க சில பேர் தேட்டருக்கு, கூட்டத்தோடு உட்காந்து தின்னுட்டு இருக்கிறது. அப்படியே திங்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் அறியாமல் இருக்கலாமுங்க. நான் கிராமத்தில் எல்லாம் டிவி வந்தப்போ, எங்கள் வீட்டில் எல்லாம் அந்த கலர் டிவி வாங்கியிருக்கப்ப நான் ஒரு 8 மணிக்கு போவேன். கதவை திறந்தால் ஒரு சின்ன கிராமமே உட்காந்துருப்பாங்க. அது கூட பரவாயில்ல, அதில் ஒருத்தர் இந்த ஆளும் தினம் வந்துடுறான்டா அப்படின்னு என்னைய சொல்கிறான். அதில் கிரிக்கெட், இப்போ IPL, அதில் ஒருத்தர் இந்த கிரிக்கெட் பார்க்குறப்ப அந்த ரொம்ப சோகமாலாம் இருப்பாங்க. இந்த 4 நாளைக்கு முதல்ல கூட 3 நாளைக்கு முதல்ல இந்த பேர் வந்திருக்காரு. தண்ணி மோந்துட்டுவான்னு சொன்னேன். போன வட்டம் இப்படித்தான் நான் தண்ணி மோக்க போனேன். தோனி அவுட் ஆகிட்டார். அன்னையிலிருந்து எவனுக்குமே தண்ணி மோந்து கொடுக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். முந்தியெல்லாம் டிவி பார்க்குறப்ப கிரிக்கெட்டை ஆர்வமாக பார்க்குறதோடு மட்டும் இல்லை, அவங்களே ஒரு சமாதானம் அடைவாங்க. அதில் ஒருத்தன் சொன்னால், சரி விடு, ஹைலைட்ஸ்லையாவது ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். காலையில் தான் தோத்தாங்க, ஹைலைட்ஸ் திருப்பி போடுவாங்க. இப்போ இதுலேயும் போயிடுறாங்களா? நல்லா தான் இருக்குதுங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமாவை பார்த்தா நமக்கு புதுசாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாட்டை நமக்கு பாட தெரியல, இவங்க பாடுறாங்க. எவ்வளோ வேகமான வரிகளாக இருந்தாலும் பேரம்பேத்திகள் பாடுறாங்க. அவங்க கால இலக்கியம். நம்ம ஏதாவது பேச ஆரம்பித்தா, அதாவது தம்பி அப்படின்னு சொன்னோம்னா, பூமர் அங்கிள் மாதிரி போட்டு கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி, அவர் சித்தப்பா இருந்தாலும் தாத்தா இருந்தாலும் நான் உங்களுக்கு பூமர் அங்கிள், தாய் மாமன்னு கேள்விப்பட்டு, பூமர் அங்கிள்னு ஒரு உறவு, இது என்ன உறவு முறைன்னு தெரில. அதனால் 1931 தமிழ் சினிமா பேச ஆரம்பிச்சதுங்க. இப்போ 2020, இன்னொரு 7 வருஷம் இருக்குது. 100 வருஷம் ஆக போகுது தமிழ் சினிமா பேச ஆரம்பித்து, பாட ஆரம்பித்து. இந்த பாட்டு உலகம் என்பது உண்மையிலே பேசுகிறோம்னு சொன்னால் தொடர்ந்து பேசலாம், பேசுகிற அளவுக்கு இதில் செய்தி இருக்குது. நான் அங்கங்கே ஐன்ஸ்டீன் சொன்னார், நான் சிப்பிகளைத்தான் பிறக்க முடிந்தது கடற்கரையில், முத்துக்கள் உள்ளே இருக்கின்றனன்னு சொன்னார். என்னால் முடிஞ்ச சிப்பியை பிறக்கினேன். நன்றி, வணக்கம். தூறலாய் ஆரம்பித்து இடியாய் இடித்து மின்னலாய் வெட்டி கார்புள்ளிக்கும் அரைப்புள்ளிக்கும் கூட இடம் கொடாமல் அடர்ந்து விழுகின்ற மலைத்துளிகளைப் போல தொடர்ந்து விழுந்த உங்களது நகைச்சுவை துணுக்குகளால் அவரவர் கவலை மறந்து அனைவரையும் வெடித்து சிரிக்க வைத்து மன மருத்துவம் பார்த்தீர்கள். பெரும்பாலும் யாரும் அறியாத செய்திகளை கூறி அரங்கை அதிர வைத்தீர்கள். புதிய புதிய செய்திகளால் எங்களை உறைய வைத்தீர்கள். எங்களை மகிழ வைத்து நெகிழ வைத்த சினிமாவின் என்சைக்ளோபீடியாவே உங்களை வணங்குகிறோம்.
தங்களது வருகையால் அனைவரையும் மகிழ வைத்த சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கும், தலைமை வகித்த திரு மயில்சாமி அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய திரு எழில் அவர்களுக்கும், விழா சிறப்புற நடைபெற பேருதவியாக இருந்த ஸ்பான்சர்களுக்கும், ஊடக நண்பர்கள், ஒளி அமைப்பினர், கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் இவ்விழாவின் அங்கமாய் இருந்த அனைவருக்கும் எங்களின் நன்றி. அக்ஷய திருதியை ஒரு வாரம் நீட்டிப்பு என்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பெண்களுக்கு மகிழ்ச்சி கலந்த நன்றி. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஆண்களுக்கு பரிதாபம் கலந்த நன்றி. வினாடி வினாவிற்கு பதில் கூறுவது போல் அனைவரையும் திரு ராஜா மற்றும் திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் பிரம்மாண்டமான பட்டிமன்றம் ஈச்சனாரி செல்வம் மகாலில் ஜூலை 28 நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும். இந்த சிரித்து மகிழ்வோம்.